ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பேட் பாய் சீனியர் லவ்ஸ் மீயோட தேர்ட் பார்ட் கடைசி பார்ட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக நிலாவோட அக்கா மேரேஜ் அதில் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ அதில் இருந்தே கண்டினியூ பண்ணலாம். அன்றைக்கி உங்கள் அக்காவோட மேரேஜ் டே. ஸோ கரெக்டாக ஒரு 5:30க்கு அந்த மாதிரி டைமில் தான் மேரேஜு. உங்கள் அம்மாவா உங்களை 4 மணியில் இருந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. எந்திரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் எந்திரிச்சு உங்கள் அம்மா உங்கள் மூஞ்சிலேயே இதை குளிச்சுட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கிறதுனால உங்கள் மூஞ்சிலேயே அதை போட்டுட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வாடி அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. ஸோ ஏன் தான் இந்த காலையிலலாம் கல்யாணத்தை வைக்கிறாங்களோ, அதுவும் இந்த நேரத்துக்கு ஒரு 9 மணி 10 மணிக்கு வச்சாதான் என்னவா இவ்வளோ சீக்கிரமா போய் ஒழியணுமா அப்படின்ற மாதிரி லைக் நிலாவும் போய் குளிச்சுட்டு லைக் தாவணியெல்லாம் போட்டுட்டு நல்லா அதுக்கப்புறமா அவங்க ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்களுக்கு தலையெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் லைட்டாக மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு உங்கள் அக்கா கூட இருக்கிறதுக்கு நீங்கள் போயிடுறீங்க. அதுக்கே லைக் நீங்கள் எந்திரிச்சு இதாகி பண்ணுறதுக்குள்ளாரையே 5:15 அந்த மாதிரி டைம் ஆகிருச்சு. ஸோ இப்போ உங்கள் அக்காவை ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி இருந்திருப்பாங்க, எல்லாமே முடிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அவங்க ஸ்டேஜில் தான் உட்காந்துட்டுருக்காங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், மாப்பிள்ளை சைடு பொண்ணு சைடு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ரிலேட்டிவ்ஸும் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கா தூக்கமா வருது. எப்போதும் அது முடிஞ்சு நான் போய் தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே தூக்கத்தில் வருது அப்படின்ற மாதிரி வாயை பொழந்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா மண்டையிலே அடிச்சுட்டு ஒழுங்கா நில்ற, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா தூக்கம் வருதுமா. இதை பாரு, ஒழுங்கா அமைதியா நின்று, இந்த மாதிரிலாம் நின்றுட்டு இருக்காதடி, பார்க்கறதுக்கு நல்லா இல்லடி, ஒழுங்கா ஏறி. அப்படியே ஃபியூ மினிட்ஸும் போகுது. ஸோ க்ரௌடெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் தான் அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. பட் போக 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 இன்னும் சில பேர்லாம் நிற்கிறதுனால எல்லாரும் உங்களை போட்டு நசுக்கிறாங்க. அம்மா எல்லாம் போட்டு நசுக்கிறாங்க. அம்மா ஐயோ என்ன தானே உங்களுக்கு அமைதியாக நில்று அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. பட் ஆனால் உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒருத்தங்க உங்களுக்கே தெரியாமல் உங்களை பின்னாடி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. யாரும் நினைச்சிட்டு போகிறீங்க? காயம் விடுங்க நீங்கள் அப்படியே இன்னும் தூக்கத்தில் தான் இருக்கீங்க. ஸோ இப்போ தனியாக ஒரு ரூமுக்குள்ளார உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யார் அது? ஏய் பொண்டாட்டி அப்படின்னு ஜங்கு கூட வாய்ஸ் கிட்டதுனே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்கு நீயாடா என்ன கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்த? பூச்சி யாராவது பார்த்தாங்களா? ஏய் யாரும் பார்க்கலடி, சரியா? நீ வாயை திறக்காம இருந்தா சரி. யாரும் எல்லாருமே அந்த மண்டபத்தில் ஸ்டேஜில் உன் அக்காவையும் அவள் புருஷனையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ உன்னை கூட்டிகிட்டு யாருமே பார்க்கல, சரியா? சரி, எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? அப்போ அந்த டைம்ல கெட்டி மேலும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அக்காவுக்கு தாலி கட்ட போறாங்க, நான் போறேன் அப்படின்னு நீங்க போக போறீங்க. இருடி ஒரு நிமிஷம், நான் உன்னை கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நீ போ. எதா இருந்தாலும் அப்புறமா வாங்கிக்கிறேன், நான் இப்போ போகணும். அக்காவுக்கு தாலி கட்ட போறாங்க. கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு. நீங்களும் கண்ணை மூடுறீங்க. அப்போ ஜங்கு குங்க கழுத்துல ஒன்றை போடுறாரு. என்ன இருந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் தாலி. ஜங்குக்கு என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? கல்யாணம் பண்ணியிருக்கேன் உன்னை.
ஜங்குக் என்ன ஓ ஏன்டா இப்படி பண்ண? ஏ என்னடி இப்போ? என்ன இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான். அது மட்டும் இல்லாம செம்ம அழகா இருக்க நீ. இப்போ இந்த டைம்ல கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும்னு தோணுச்சு, அதான் கல்யாணம் பண்ணேன். டேய் இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்லையா? ஐயோ, யாராவது பார்த்தா என்னடா ஆகுறது? அதெல்லாம் உன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ளர ஒழிச்சு வச்சுக்கோ, யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன ஜங்குக் இது? அசால்ட்டா பேசிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணிருக்கு ஜங்குக்? ஆமாண்டி. இப்போ அதுக்கு என்ன? ஆ உன் அக்கா கல்யாணம் ஆன அன்னைக்கு உன்னையும் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், புரியுதா? நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவர் உங்களை கிஸ் பண்ணுறாரு. லைக் வந்து நீங்களும் வந்து லைக் ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு கிஸ் பேக் பண்ணுறீங்க. அந்த கிஸ் டீப்பாக போகுது, ரொம்ப ஹீட் அப் ஆகுது. நீங்களா ம், ம், ஜங், ம், ஜங், ஜங்கு, ம் அப்படின்னு ஒரே ஒரு ஃபோர்ஸை தள்ளி விட்டுடுறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க ஜங்கு? யாராவது பாத்திர போறாங்க, ஏதாவது வந்துட்டு என்ன ஆகுறதுடா? ஏய் யாரும் வர மாட்டாங்க பொண்டாட்டி. இந்த டைம்ல எல்லாரும் அங்க பிஸியா இருப்பாங்க, சரியா? வாடி, நமக்கு இன்னைக்கு மேரேஜ் ஆகியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டை ஃபர்ஸ்ட் பகலாக மாற்றலாமா? எது? செருப்பு பிஞ்சிரும். ஏன் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பத்தலையா? இதுவும் எங்கள் அக்கா கல்யாணத்து இந்த மண்டபத்தில் ஜங்கு உனக்கு ரொம்ப தான் ஜங்கு நீ பண்ணுற. நான் இன்னும் எதுவுமே பண்ணலையே பொண்டாட்டி, ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் பொண்டாட்டி. உன்னை கிஸ் பண்ணதெல்லாம் இழந்துட்டாண்டி. ப்ளீஸ்டி பொண்டாட்டி. ஜங்குக் நோ ஜங்குக், வேண்டாம், பெரிய பிரச்சனை இருக்கும் பொண்டாட்டி. பொண்டாட்டி ப்ளீஸ்டி, கொஞ்ச நேரம்டி. அவர் அவங்கள அவ்வளோ கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. லைக் உங்களை தாஜாலாம் நிறைய பண்ணுறாரு. நீங்கள் எவ்வளோதான் நான் சொன்னாலுமே அவர் உங்களை விட்டுற மாதிரியே இல்லை. அவர் கிட்டத்தட்ட நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவர் ஒன்றுமே பண்ணல. லைக் வந்து உங்களோட ஸ்கர்ட் இருக்கும்ல, ஸோ ஸ்கர்ட்டுக்குள்ளார இருக்கிற உங்கள் பேண்டிஸை அவர் கழட்டிட்டு, ஆனால் அதுக்கப்புறமா அவரும் வந்து அன்சிப் பண்ணிட்டு அவர் அதை வெளியே எடுத்துட்டு அப்படியே அங்கே ஒரு மேக்கப் செஷன் போகுது. நீங்கள் கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்து ஜங்கு பண்ணுவார், ரொம்ப ஜென்டிலாக. லைக் வந்து உங்களோட நீங்கள் மேரேஜ் அப்போ அங்கே உங்கள் அக்கா பக்கத்தில் எப்படி நின்றுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் உங்களை வந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்றதுனால அவர் வந்து உங்களை வந்து ரொம்ப ஜென்டிலான ஒரு மேக்கப் செஷன் போயிட்டே இருக்கு. இப்படியே ஒரு 1 hour ஆகுது. அதுக்கப்புறமா தான் வந்து இப்போ நீங்களும் வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் செம்ம அடி பொண்டாட்டி, செம்ம. இரு உன்னை நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன் உன்னெல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஜங்கு கட்டின தாலியை உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளார அப்படியே சுத்தமாக தெரியாத அளவுக்கு நல்லா மறைச்சி வச்சுட்டு, அப்புறம் லிப்ஸ்டிக் எல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்கும், அதையும் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு எங்கேயும் இரு, வெளியில் வந்துடும், அதை புரிஞ்சுச்சா? அப்படிதான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போடி அப்படின்ற மாதிரி நீங்களாம் வந்து ஒருத்தர நல்லா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் கதவை திறக்குறீங்க. திறந்த உங்களுக்கு சமோசாக்கு உங்கள் அப்பா நின்றுட்டு இருக்காங்க. எங்கடி போனேன்? இவ்வளோ நேரமாடி இவனை தேடிக்கிட்டு இருக்கிறது? அது வந்து அம்மா என்ன வாடி அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் அம்மா இழுத்துட்டு போகிறாங்க. அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து கொஞ்ச நேரம் அங்கேயே அவர் வந்து அந்த ரூம்லேயே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு 1/2 hour. அவருக்கு என்ன இருக்குன்னா அவர் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. உங்கள் அக்காவுக்கு அந்த மேரேஜ் விரிச்சுவல்ஸு இதெல்லாம் சடங்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து உங்கள் அக்காவும் சரி சேரீ எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் வந்து பார்த்துப்போ தான் ஜங்குக் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஷாக்கு, இவ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. ஜங்குக் ஜங்குக் எந்திரி. ஜங்குக்கும் எந்திரிச்சு அப்படியே வந்து கை கால்லாம் அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பாக்குறாரு. அகா டேய் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க ஸ்டேஜ்ல எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சுடா. ஏதோ முடிஞ்சிச்சா? அச்சோ, எத்தனை மணிக்கிட்ட நீங்கள் வந்த? அதுவாக்கா
விடிய என்ன சொல்றது, ஒரு மிட் நைட் 6 மணிக்கு வந்தேங்க்கா. 6 மணி உனக்கு மிட் நைட்டாடா? ஆமா பின்ன 6 மணி மிட் நைட்டு தான். இப்போ மணி 7 ஆகுது. ஓ அப்படியாக்கா? ஆமாண்டா. போ கிளம்பு போ. ஸோ நான் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே தூங்கிட்டு போயிடுறேனேக்கா. பிச்சு போடுவேன் போடா. நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும். ஓ சரி சரிக்கா சரிக்கா, நான் அப்படி கிளம்புறேக்கா. அப்புறம் ஹாப்பி மேரிட் லைஃப்க்கா. சீக்கிரமா குட்டி வருமா? டேய் ரொம்ப பேசுறடா நீ. சரி சரிக்கா, நீங்க உட்காந்துடு, நீ உட்காந்துடும் அப்படின்னு அவர் போயிடுறாரு. அண்ட் நீங்க தான் அங்கே வந்து லைக் வந்து உங்கள் அம்மா கூட தான் வந்து சுற்றிட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க. லைக் வந்து அப்படியே கொஞ்சம் சங்குக்கும் அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ அவங்க அக்கா வந்து கிளம்ப வேண்டிய டைமு. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணும். ஸோ அந்த டைமு நீங்களா பயங்கரமா வந்து அழுறீங்க, உங்க அக்கா போறா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது இது, இந்த அளவு அழுவுறா? அப்போ நாமெல்லாம் இவளை கல்யாணம் தான் ஆல்ரெடி பண்ணிட்டோம், இருந்தாலும் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கூப்பிட்டு போகும்போது ரொம்ப மோசமா அழுவாளோ? அவ அக்காக்கு இந்த அழுகு அழுகுறா. ரொம்ப கஷ்டம் போலையே அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவ்வளோ அழுன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க, போகாதக்கா போகாதக்கா அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்ருக்கீங்க. அப்படியே ஒரு வழியாக வந்து உங்கள் அக்காவும் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே அழுகையை நிறுத்தவே இல்லை. இதுக்கு மேலே நாம் இங்கே இருந்தால் சரி வராது, அப்புறம் எல்லாம் ஒரு மாதிரி சந்தேகமாக பார்த்துருவாங்க, நம்ம கிளம்ப வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து அவருக்கு போகிறதுக்கு மனசு இல்லை தான். நீங்கள் இப்படி அழுதுட்ருக்கீங்க, அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வேறனா வழி இல்லையே அப்படின்றதுனால அவரும் வந்து கிளம்பி போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு நீங்கள் வரவே இல்லை. ஜங்குக்கா என்ன வரவே இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு ஆகுது. லைக் 2 நாள் ஆச்சு, நீங்கள் அப்பவும் வந்து வரலை. லைக் 3rd டே தான் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்க. நீங்கள் வந்த உடனே ஜங்கு உங்களை கிட்னாப் பண்ணிட்டு எம்டி கிளாஸ் ரூம் இருக்கும்ல, அங்கே தான் கூப்பிட்டு போய்ட்றாரு. பொண்டாட்டி ஏன்டி 2 நாளாக வரல? எது கூட அழுகுற ஜங்கு? அக்கா ஐய என்ன அதுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாவ அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிறாரு. அச்சோ சரி சரிடி சொல்லும், சரி சரி சரி, அக்கா தானே அக்கா அக்கா தானே, அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் போய் தானே ஆகணும், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சரியா சரியா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறீங்க. இப்போ நீங்கள் ஜங்கு கூட லேப்பில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் பெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏய் தாலியெல்லாம் யாரும் பார்க்கலல? அதெல்லாம் பார்க்கலாம். கலட்டுற வேலைலாம் வச்சுக்காது சரியா? நான் கட்டினது. ஒன்றும் கலட்டலை, ரொம்ப தான். ஆனால் உனக்கு எங்கே தான் இங்கேருந்து இந்த மாதிரிலாம் தைரியம் வருதோ தெரியல ஜாங்கோக். என்ன பண்ணுது நீ, லவ்ஸ்னாலே அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்காத சரியாடி பொண்டாட்டி. அப்படியே வந்து லைக் என்ன ஆகுதுன்னா ஃபியூ இயர்ஸ் வந்து நம்ம டைம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக் வந்து ஆல்ரெடி ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. லைக் காலேஜ் செகண்ட் இயர் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. ஜங்குக் வேலைக்கு போய் ஆரம்பித்து ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. நீங்கள் வந்து லைக் வந்து ஜங்குக் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்த சேலரியில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைக் இது வரைக்கும் கயிறில் தானே நீங்கள் வந்து தாலி கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் ஜங்குக் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் அவர் வந்து உங்களுக்கு தங்கத்தில் வந்து ஒரு தாலி செயினை வந்து வாங்கி கொடுக்குறாரு. ஸோ செகண்ட் டைமாக ஜங்குக்கு வந்து உங்களை அப்போ வந்து ஒரு கோயிலில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சு கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாரு. செகண்ட் இயர் நீங்கள். ஸோ வந்து டெய்லியும் வந்து ஜங்குக் தான் உங்களை வந்து கூட்டிகிட்டு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறது, கூட்டிகிட்டு வந்து விடுறது அப்படின்ற எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. லைக் டேரெக்டாக உங்கள் வீட்டில் வந்து கூட்டிகிட்டுலாம் போக மாட்டார். பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த பஸ் ஸ்டாண்டுன்ட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து உங்களை ஜங்குக் வந்து பிக்கப் பண்ணுவார். அண்ட் அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து உங்களை இறக்கி விட்டுருவார். இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் ஹாப்பியாக ஜாலியாக அப்பப்போ ரொமான்ஸுன்ட்டு போயிட்டுருக்கும்.
ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து லைக் வந்து உங்க அம்மா வந்து சரி உங்கள எழுப்பலாம் அப்படின்ட்டு வரும்போது தான் வந்து லைக் உங்க தாலி வந்து என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா வெளியில தொங்கிட்டு இருந்திருக்கும். உங்க அம்மா வந்து கத்திக்கிட்டே தான் வந்திருந்திருப்பாங்க. ஸோ அந்த சவுண்ட்ல நீங்கள ம் இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கேன். அப்பதான் எந்திரிச்சு வந்து உட்காடுறீங்க. உட்காந்துட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே வந்து உங்க அம்மா டோரை லைக் வந்து நீங்க டோரை க்ளோஸ் தான் பார்த்துப்பீங்க. தட்டிட்டு உள்ளார வராங்க. ஸோ நீங்க அப்போ வந்து தாலி தொங்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணல. உங்க அம்மாவும் உங்க மூஞ்சில வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா வந்து துண்டை தான் தூக்கி போட்டிருப்பாங்க. எந்திரிச்சிட்டு போய் கொலேடி எவ்வளோ நேரம் தாண்டி உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு அந்த துண்டு வந்து உங்க மூஞ்சி மேலேயே விழுந்திருக்குமே இல்லை, அந்த துண்டு அப்படியே நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து உங்களோட கழுத்துல போட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த தாலி வந்து மறைஞ்சிருக்கும். தாலி வெளியில விழுந்ததை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த துண்டு உங்க வேலை வந்து கேமண்டா பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை உங்க ஷோல்டர்ஸ் மேல போட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த தாலி ஹைட் அவுட் ஆகிடுச்சு. எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வாடி, எவ்வளோ நேரம் தாண்டி, போறேம்மா போறேம்மா அப்படின்ற மாதிரி நீங்களும் எந்திரிச்சு பாத்ரூமுக்கு தான் வந்து போறீங்க. அங்க போய் அப்போ மிரர்ல பார்த்த போது தான் தாலி வெளியில தொங்கினதும் உங்களுக்கே தெரியுது. ஐயோ தாலி தெரிஞ்சுச்சோ. நல்ல வேலை அம்மா பார்க்கல, பார்த்துருந்தேன்னா கேட்டிருந்திருக்கும். நல்ல வேலை தப்பிச்சேன். முதல்ல இந்த ஜங்குக்கு வந்து வீட்டில் பேச சொல்லணும். இன்னும் இவ்வளோ வருஷத்துக்கு நான் இதை மறைச்சி வச்சுட்டு இருக்க முடியும்னு தெரியல. எனக்கு எவ்வளோ பயமா இருக்கு. நீங்களும் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா டோரை வந்து லாக்கெல்லாம் பண்ணிட்டு ஜங்குக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் அட்டன் பண்ணுறாரு. சொல்லுடி பொண்டாட்டி, என்ன விஷயம்? ஜங்குக், தயவு செஞ்சு சீக்கிரமா வீட்டில் வந்து பேசுகிற வேலையை பாருடா. என்னால் இன்னும் எவ்வளோ எனக்கு பயமாக இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறது எனக்கு தெரியலடா. என்னடி ஆச்சு? அவங்க நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இன்றைக்கி நடந்துச்சு, அம்மா பார்க்கல, பார்த்துருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? பார்த்துருந்தா உன்னை வீட்டில் வந்து துரத்திருந்திருப்பாங்க, நான் வந்து உன்னை கூப்பிட்டு வந்திருப்பேன், அதான் நடந்திருக்கும். காமெடின்ற பேரில் என்னை கூட பேசிட்டு இருக்காத ஜங்கு. ஒழுங்கா உன் ஃபேமிலி கிட்ட பேசிட்டு வந்து பொண்ணு கேட்க சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரிடி சரிடி, கத்தாதடி, பேசுகிறேன். என்ன நீ ரொம்ப சலிச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிற? ஐயோ இல்லடி பொண்டாட்டி, பேசுறேன்டி. இன்னைக்கே வந்து என் அப்பா அம்மா கிட்ட சொல்லி உன்னை பேச சொல்ற, போதுமா? சரி, ஆனா கண்டிப்பா நடந்தே ஆகணும். சரிடி பொண்டாட்டி. காலேஜுக்கு ரெடி ஆயிட்டியா இல்லையா? இப்பதான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு நின்றுட்டு இருக்கேன். சரிடி, நீ அங்க வந்ததும் நாங்க வெயிட் பண்றேன், நீ வந்துரு சரியா? சரி அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு லன்ச் எல்லாம் எடுத்துட்டு சரி நீ எப்போ போல் காலேஜுக்கு வந்து ஜங்குக்கும் வந்து உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவரும் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிடுறாரு. அப்பட்டனா அவர் ஆஃபீஸுக்கு போல் வீட்டுக்கு தான் போயிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணை லவ் பண்ணுறேம்மா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. லைக் வந்து ஜங்குக் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணதுமே உங்கள் வீட்டில் வந்து மேரேஜ்னு சொல்லியிருந்திருப்பாங்க, பண்ணிக்கூட அப்படின்ட்டு. அவர் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ வந்து அப்பாடா இவனாச்சும் ஒரு பொண்ணை இவனாவது வந்து கண்டுபிடிச்சேன், இனிமேல் வந்து இவன் சொல்லும்போதே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அப்புறம் நாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஐயோ வேண்டாம் வேண்டாம், அந்த பிரச்சனையே வேண்டாப்பா, நாம் போய் பொண்ணு கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கோட அப்பா அம்மா வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க. அங்கேயும் போய் இந்த மாதிரி எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான், லைக் வந்து அவன் இங்கே தான் டியூஷன் எல்லாம் படித்தான், ஜங்குக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. லைக் யார்? உங்கள் பொண்ணு நீங்கள் கேளுங்க, உங்கள் பெரிய பொண்ணுக்கு தெரியும், அவங்கக்கிட்ட தான் வந்து என் பையன் டியூஷன் வந்துட்டுருந்தான். அப்படிங்களா? சரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ உடனே அந்த கால் வந்து உங்கள் அக்காவுக்கு தான் வந்து போகுது. இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு போயிருக்காங்கடி, உங்ககிட்ட தான் டியூஷன் படித்தானாமே, உனக்கு அவனை யாருன்னு ஏதாவது தெரியுதா? அம்மா எனக்கு தெரியும்மா, என்கிட்ட தான்மா டியூஷன் படித்தான், ரொம்ப நல்ல பையன்மா, நல்லா படிப்பான், ரொம்ப ரொம்ப நல்ல பையன்மா. ஆனால் எப்படி நாம் வந்து வேற, அவங்க வேறையாச்சே,
அம்மா இந்த காலத்துலலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதம்மா, நல்ல பையன் கிடைக்கிறதே பெருசா இருக்கு, இதுல இதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்காதம்மா. ஜங்குக் மாதிரி ஒரு பையன் கிடைக்கவே மாட்டான், அந்த அளவுக்கு அவ்வளோ நல்ல பையன். டியூஷன்ல அவன் எவ்வளோ வந்து ஜாலியாக பேசினான் தெரியுமா, எவ்வளோ நல்லா பழகினான் தெரியுமா. அவன் ரொம்ப நல்ல பையன்மா. அவன் எனக்கு தெரிஞ்சு தங்கச்சி அவன் நல்லா பார்த்துப்பான், இதை விட நல்ல பையன் வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி உங்க அம்மா அப்பா கிட்ட உங்க அக்கா வந்து பேசி இருந்திருப்பாங்க. அவங்களும் வந்து சரி நம்ம பொண்ணு இவ்வளோ சொல்றாளே அப்போ கண்டிப்பா நல்லவனா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி உங்க ஃபேமிலிலையும் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ ஜாங்கோட ஃபேமிலியும் வந்து எங்களுக்கு ஓகே தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டேட் ஸ்கிப் ஆகுது. இன்னைக்கு வந்து உங்களுக்கும் ஜங்குக்கும் வந்து என்கேஜ்மெண்ட்டு இங்கே ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் தான் அங்கே அந்த மாதிரி ஜிமினும் டேங்கு அவங்களோட ரூமில் இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு மச்சான். ஆமாண்டா, இப்போ திரும்ப இன்னொரு தடவை என்னோட பொண்டாட்டி 3வது தடவை கல்யாணம் பண்ண போகிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எவனுக்கும் கிடைச்சிருக்காதுரா அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. ஒருத்தியவே 3வது தடவை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, செம்ம தாண்டா மச்சான் நீ எல்லாம். டேய் மச்சான், அதுக்கெல்லாம் வந்து குடிப்பணம் வேணும்டா, அதெல்லாம் உங்களுக்கெல்லாம். டேய் ரொம்ப பண்ணுறடா ஜங்குக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ போய் மட்டும் வெளியில் சொன்னேன்னு வச்சுக்க, ஆல்ரெடி 2 பேரும் 2 தடவை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் உன் கல்யாணம். டேய் வாய் உடச்சிருவேண்டா, மூடி திறந்துரு. டேய் கோழி குஞ்சு, உன்ன நீ மட்டும் ஏதாவது போய் அங்கே வாயை திறந்தன்னு வச்சுக்கேன், நீயும் என்னென்னலாம் பண்ணன்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினச்சிடாதடா. என்னத்த சொல்கிறான், எதடா சொல்கிற அப்படின்ற மாதிரி டைம் கேட்குறாரு. இவன் நாம் நினைக்கிற மாதிரி சிங்கிள் இல்லைடா, இவன் ஒருத்தி கூட சுற்றிக்கிட்டு ஆல்ரெடி மேட்டரெல்லாம் முடிச்சுக்கிட்டு மஜாவாக சுற்றிட்டு இருக்கான்டா. அந்த பொண்ணோட ஃபேமிலி கூட எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்றும் இல்லை, நீ போய் இங்கே வாயை திறந்தன்னா அப்புறம் நான் அங்கே போய் திறக்க வேண்டியதாக இருக்கும். இவனை இப்படி இந்த போய் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி ஜிம்மினுக்கு இருக்கு. எப்படிடா கண்டுபிடிச்ச அதெல்லாம், டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதுடா அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே வந்து பேசிட்டு பண்ணிக்கிட்டு. ஸோ உங்களோட என்கேஜ்மெண்ட்டும் ரொம்ப வந்து லைக் வந்து ஹாப்பியாக முடியுது. ஜங்குக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பான்னா, 2 பேருக்குமே வந்து லைக் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா க்ளோஸாக இருக்கிற மாதிரி இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்ற அந்த மாதிரி போஸ்ட்டை நீங்களே கேட்குற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருந்திருப்பாரு. அதுக்கும் சரி சரி எக்ஸ்ட்ரா கூட தரேன் அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்லியிருப்பாரு. அப்பாடா, நமக்கு வந்து வந்தால் சரி அவங்க கேட்க மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து அந்த மாதிரி போஸ்ட் தான் வந்து லைக் வந்து லைக் என்ன சொல்கிறதுன்னா எல்லாருமே மட்டும் எடுக்காமல் ப்ரைவேட்டாக எடுக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ தனியாக ப்ரைவேட்டாக செமையாக உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ண மாதிரி, உங்களை சீக்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறையா போசஸ் எல்லாம் வந்து உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு அவர் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கிற மாதிரி, உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு அண்ணா என்னண்ணா இப்படியெல்லாம் போஸ் கொடுக்க சொல்கிறீங்க, இதெல்லாம் வேண்டாண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இல்லைம்மா, இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும், அதனால அந்த ஃபோட்டோக்கெல்லாம் நல்லா செம்மையாக வந்திருக்குமா, நீ நில்லு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கா ஒரு மாதிரியா ஆக்கடாகவே இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம். பட் ஆனால் நீங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் அப்படியே வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து லைக் உங்களோட லிப்பும் ஜாங்கோட லிப்பும் டச் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஷையாகவும் இருக்குது, அதே மாதிரியே ஒரு மாதிரி ஆக்கடாகவும் இருக்குது. அப்படியே வந்து அந்த ஃபோட்டோஷூட் அப்படியே முடிஞ்சிருக்கும். அவர் வந்து இப்போ இந்த எடுத்த ஃபோட்டோவெல்லாம் தனியாக ஒரு ஆல்பமாக போட்டு அது என்கிட்ட நீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆல்பத்தில் சேர்த்துட்டு பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்றதுனால வந்து அதை வந்து மட்டும் அவர் தனியாக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா ஹாப்பியாக வந்து உங்களோட
மேரேஜும் வந்து முடியுது. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஜங்குக்கு அப்பாடா நம்ம பொண்டாட்டிய 3வது தடவை கல்யாணம் பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து அவ்வளோ ஹாப்பியா உங்களோட மேரேஜ் முடியுது. அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் தான் நீங்கள் எப்பவும் போல் ஸோ என்ன நடக்குமோ அந்த மாதிரி தான் வந்து உள்ளார போய் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் போகிறீங்க. ஜங்குக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ உங்கள் கையில் இருக்கிற பாழை வாங்கி அவர் பக்கத்தில் வச்சுட்டு உங்களை வந்து அப்படியே பக்கத்தில் இழுக்கிறாரு. பொண்டாட்டி ஐயோ என்னால் ஆர்வத்தை அடக்க முடியலடி, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வழியா நீ வந்துட்டு பொண்டாட்டி அப்படின்னு ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ண வராரு. நீங்கள் இல்லைல்ல ஜங்குக்கு இன்னைக்கு வேண்டாமே. ஏன்டி? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு. நான் எவ்வளோ பிளான் வச்சுருந்தேன், எப்படி எப்படியெல்லாம் பிளான் பண்ணலான்னு இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ என்னடி இல்லை வேண்டான்ற, அதெல்லாம் எனக்கு முடியாது. ஐயோ ஜங்கு புரிஞ்சுக்கூடா. என்னடி ஜங்கு சொல்லு, எனக்கு பீரியட்ஸ்டா. அவ்வளோதான். ஜங்குக்கு தலையில் யாரோ இடியை இறக்குன மாதிரி இருக்கு. ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம் ஜங்கு, இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் சொல்ல முடியாது. என்னடி இந்த ஐயோ நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் நான் தெரியும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நீ நமக்கு. என்னமோ இப்போ தான் நீ முதல் தடவை பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. இவ்வளோ தடவை பண்ணியிருக்க, எவ்வளோ வருஷமே பண்ணிட்டு தானே இருக்க. இன்னைக்கு என்ன இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பண்ணல, அதனால தான் இன்னைக்கு உனக்கு இங்கே வந்திருக்கு தண்டனை. நல்லா அனுபவி. என்னடி இப்படி சொல்ற? அதெல்லாம் வேறடி, இது ஃபர்ஸ்ட் நைட்ரி. லீகலா நீ என்னோட பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் உனக்கு புரியாது. அதெல்லாம் எனக்கு தாண்டே புரியும். ஐயோ என்னடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டே. நான் எவ்வளோ கனவு கண்டு எவ்வளோலாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் உன்னை கத்த வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையை கட்டி இருந்தேன்டி. அதை இப்படி உடச்சிட்டியடி. இதை பாரு ஜங்கு, ஒரு வருஷத்துக்கு எதுவுமே கெட்டவே கிடையாது. இது ஒரு வாரமா? ஆமா, ஒரு வாரத்துக்கு எதுவுமே இல்லை. பொண்ணடி ஈஸ்டி இந்த பாரு ஜங்குக், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். என்னாலலாம் வந்து முடியாது. 1 வீக் நோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க ஜங்குக்கும். ஐயோ வேற வழியே இல்லையா பொண்ணடி ப்ளீஸ்டி. ஜங்குக் இதை பாரு, நான் சொல்லிட்டேன், முடியாது முடியாது முடியாது, அவ்வளோதான். சரி, அவரும் வந்து அப்படியே பப்பி ஐஸில் பவுட் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குறாரு. நீ என்னதான் பார்த்தாலும் 1 வீக்குக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. என் பக்கத்தில் கூட நீ வந்துடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீங்களும் போய் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நகையெல்லாம் வந்து கழட்டி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க. உங்கள் பக்கத்தில் ஜங்குக்கும் வந்து இதுக்கு தான் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு அப்படியே உங்களை பேக்கப் பண்ணுறாரு. ஜங்கு கையாடுதான். அதுதான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டல, அக்காவது பண்ணிக்கிறேன்டி, கொஞ்சம் நானாவது இது பண்ணிப்பேன்ல. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தூங்கிடுறீங்க. ஜங்குக்கு தூக்கமே வரல ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஹார்டாக இருந்திருக்கும். அவருக்கா நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு தான் இங்கே தூக்கமே வரல. உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு முடியல. அவர்கிட்ட வந்து உங்களோட ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அட்லீஸ்ட் இதாவது நமக்கு கிடைக்குமே அப்படின்ற மாதிரி வந்து அவர் ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப வந்து அவருக்கு ஹார்டாக இருந்ததுனால அவர் அதை வந்து அப்படி பண்ணி அவரே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறாரு. அண்ட் அவ்வளோ தாண்டா ஸ்டோரி. இதோட இந்த பேட் பாய் சீனியர் லவ்ஸ் மீயோட என்ன சொல்கிறது பார்ட் முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப்பும் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன்டா ப்ளீஸ். ஓகேவா? என்னோட இன்ஸ்டா ஐடி மற்ற சேனல்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேண்டவங்க தாராளமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா ப்ளீஸ். பாய்.